ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேவையான சோம்பு, பட்டை, லவங்கப்பூ, கடற்பாசி, ஸ்டார் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு காஞ்ச எண்ணெயில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சும்போது 2 ஏலக்காவும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்து நல்லா நீட்டு அந்த ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 3 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஆனியனை வந்து நீங்கள் வந்து நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரே ஒரு தக்காளி நீட்டு வாட்டத்தில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து புலாவுக்கு வந்து காயெலாம் எதுவும் போடாமல் வெறும் பட்டாணியும் உருளைக்கிழங்கு மட்டும் நான் எடுத்துருக்கேன். கேரட் பீன்ஸ்லாம் போடாமல். இது 2 போட்டாலே சூப்பராக இருக்கும். அந்த கேரட் பீன்ஸ் ஸ்மெல்லாம் வராமல் இது நல்லாயிருக்கும். இது போட்டு நம்ம நல்லா ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் புலாவுக்கு தேவையான சால்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சால்ட் எடுத்துப்பீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா வந்து புதினா இலையை வந்து நான் கிள்ளி வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டு ஒரு கிளறிக்கலாம். இது கிளறின பிறகு பார்த்திங்கன்னா வந்து இது கூட வந்து நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஒரு கெட்டியான தயிர், ஒரு சின்ன கப்பில் ஒரு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கேன். இந்த டம்ளர் தான் நான் வந்து அரிசி எடுத்தேன். 1:2ன்ற ரேஷியோவில் தேங்காய் பால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 4 கப்பு தேங்காய் பாலும் 2 கப்பு தண்ணியும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரிசி இதில் மிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? அரிசி மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. ஒரு 12 மினிட்ஸ் போதும். இதுமாரி அந்த ஸ்டேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் இதில் போட்டுட்டு இதில் மெயினாக நம்ம சேர்க்க வேண்டிய நெய் இது லாஸ்ட்டாக சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் வரும். நெய் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இது மேலே நல்லா அப்ளை பண்ணுற மாரி கிளறலாம் தேவையில்லை. அப்படியே மேலேயே பார்த்திங்கன்னா வந்து நெய்யை வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்தால் இந்த மாதிரி ஒரு பலன்னு நல்லா சூப்பராக உதிரியான புலாவ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பசங்களாம் காரமே இல்லாமல் குட்டி பசங்க கூட நல்லா அழகாக சாப்பிடுவாங்க இந்த சாப்பாடை. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பிளேட்டில் போட்டேன். 2 கரண்டி சாப்பாடு இதில் போட்டுட்டு கூட வந்து இதுக்கு வந்து மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி மட்டும்தான் இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும். அதனால் நான் சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். புலாவுக்கும் சிக்கன் கிரேவிக்கும் நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பிரியாணி கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாப்பிடுறது இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி சாப்பிடாதவங்க கூட இந்தமாரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதை சாப்பிடுவாங்க. தண்ணி ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுட்டு சாப்பாடும் சிக்கன் கிரேவி தண்ணி சூப்பராக இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.